பைசனுக்குள்ள நிறைய இளைஞர்கள் தென் மாவட்டத்தில் உள்ள நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வெற்றி பெற முடியாமல் போன, வாழ்க்கையை தொலைச்ச நிறைய இளைஞர்களோட கதை இருக்குது. இந்த கதை உண்மையாகவே என் லைஃப்பில் என்னோட ஆகச்சிறந்த என்னோட அரசியல். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் ஊருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என் ஊரை பற்றி இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ புகழ் அடைஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீ உன் ஊருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என் ஊருக்காக நான் பண்ணது, என்னோடய மாவட்டத்துக்காக பண்ணது, என்னோடய மக்களுக்காக பண்ணது, ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்தன் அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். முழுக்க இந்த படம் அதுக்கான படம். என்னோட ட்ரிபியூட் தான் இது. என்னோடய எமோஷ்னல் தான். என்னோட அதிகபட்ச என்ன சொல்கிறது, என்னோட உச்சபட்ச எமோஷ்னல் இது. எப்படியாவது இந்த படம் இது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கிற தாண்டி இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான எமோஷனலை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருது இந்த படம் அப்படிங்கிறத அதை பார்க்கறதுக்காக அவன் வெயிட்டிங். அதுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணுறேன். இந்த 17th அப்படிங்கிறது எனக்கு வெளியே வர ஆடியன்ஸ் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, படம் ஹிட்டு, படம் சூப்பர் ஹிட்டு, படம் ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துக்குள் பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை என்னவா தமிழ் சமூகம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு காரணம் நாங்கள் அதாவது என்னது, அதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி வாழ்க்கை சூழல் தான். இதுலேருந்து ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிறக்காக பண்ண படம் பைசன். நிச்சயமாக அந்த வேலையை செய்யணும்னு உறுதியாக நம்புகிறோம். அதுக்கான காரணம் இந்த பைசனில் வேலை பார்த்த அத்தனை பேருமே இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க, இந்த எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கு அதை கடத்தினேன். அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் நான் பேசுனது கதையை பற்றி கிடையாது, என் ஊரை பற்றி, என் நிலத்தை பற்றி, இங்கே இருக்கிற சிக்கலை பற்றி, இங்கே இது எப்படி. ஏன்னா நாங்கள் இருக்கும்போதே நிறைய சமூகம் நடக்கும். லால் சார் நீ பார்ப்பாரு, அமீர் சார் பசுபதி சார் என்ன மாதிரி அப்படிம்பாரு. அந்த எமோஷனல் இருக்குல்ல, கேட்கும்போது பதில் சொல்ல முடியாத பார்வையோடு நான் நிற்பேன். அவங்க ஏதாவது எமோஷனலாக கேட்பாங்க, அதுக்கு எனக்கு பதிலே இருக்காது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. அந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி அவங்க என்கிட்ட கேட்கும்போது அதை எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டு தான் பைசன் திரைப்படம். இந்த படம் அதை செய்யும்னு உறுதியாக நம்புகிறேன். என்னோட உச்சபட்ச ஒரு கர்வமாகவும் ப்ரைடாகவும் நான் நினைக்கிறது இந்த பைசன் திரைப்படத்தை தான்.